வெல்கம் டு நிலாஸ் பார்பி ஹவுஸ் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணி பொங்கலை செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க ஃபேமிலியோட. அதே மாதிரி நானும் என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட இந்த வாட்டி நான் பொங்கலை செலிப்ரேட் பண்ணேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டேன். அம்மா தான் பொங்கல் வச்சாங்க. ஜாலியா என்ஜாய் பண்ணி இந்த பொங்கலை நாங்க செலிப்ரேட் பண்ணோம். அந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, லைக்கும் பண்ணுங்க, ஷேரும் பண்ணுங்க. ஓகேவா? சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நீலா, பொங்கல் செய்யறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கிச்சன்ல வச்சிருக்கமா, அத போய் எடுத்துட்டு வரியா? சரிம்மா, நான் போய் எடுத்துட்டு வரேம்மா. அம்மா, நிலாவோட போய் நானும் அவளுக்கு ஹெல்ப் பண்றேம்மா. நானும் போய் எடுத்துட்டு வரேம்மா. சரி அஞ்சலி, நீனும் நிலாவும் போய் எடுத்துட்டு வாங்க, சரியா? எதையும் கீழே போடாம பத்திரமா எடுத்துட்டு வரணும். சரிம்மா, நாங்க போய் எடுத்துட்டு வந்துடுறோம்மா. அம்மா, நீங்க கிச்சன்ல வச்ச திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டம்மா. எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துங்கம்மா. சரி நீலா, அஞ்சலி, நீங்க ரெண்டு பேரும் கரெக்டா தான் எடுத்து வந்திருப்பீங்க. எதுவும் ஹெல்ப் பண்ணா கூப்பிடுறேன், அப்ப வாங்க. சரிங்கம்மா. வா அஞ்சலி, நம்ம போய் உட்கார்ந்து அம்மா செய்யற பொங்கலை ஜாலியா வேடிக்கை பார்ப்போம். அப்புறம் ஹெல்ப் பண்ணா அம்மாவுக்கு வந்து செஞ்சுக்கலாம். சரி சரி, வாடி, நம்ம போய் உட்காந்துக்குவோம். சரி, முதல்ல அடுப்புல பானையை வச்சுட்டேன். அதுவும் தேவையான திங்ஸ் என்னன்னா பச்சரிசி, அதுக்கு தேவையான தண்ணி, பாசிப்பயிறு, காஞ்ச திராட்சை, முந்திரி, வெல்லம், லாஸ்டா வந்து நெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் இப்ப நான் முதல்ல பானையில பசும்பால் ஊத்திக்கிறேன். அந்த பால் பொங்கி வரும்போது பசங்களா எல்லாரும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் கத்தணும், சரியா? ஓகேமா. ஏய் ஜாலி, நாங்க பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு சொல்ல போறோமே. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்க வீட்ல இப்படிதானோ பொங்கலோ பொங்கல்னு சொல்லிருப்பீங்க. நாங்களும் இப்படிதான் சொன்னோம். பாருங்களேன், ஜாலியா இருக்குல்ல? அம்மா, பால் பொங்கி வந்துட்டுமா. அம்மா பசங்க, பால் பொங்கிட்டு வாங்க, பொங்கலோ பொங்கல் சொல்லுவோமா? பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். அம்மா, பால் பொங்கிடுச்சு. இப்ப என்னமா பண்ணணும்? இப்ப அரிசி வேகறதுக்கு அதுக்கு தேவையான தண்ணி ஊத்திட்டு அது கொதிச்சோன்னா இப்ப அரிசியை போட்டுருவோண்டி. பச்சரிசியை போட்டு கிண்டி விட்டுறலாம். அம்மா, பாசி பயிறு எப்பமா போடணும்? இப்பதான் கண்ணா போடணும். அம்மா, அத போட மறந்துட்டீங்க. நான் போடவாமா? போடு நீலா. அது கீழே கொட்டிடாம பார்த்து போடுமா. போட்டு விட்டு கிண்டி விட கொதிக்கட்டும். சரிங்கம்மா, நான் கீழே கொட்டாம பண்ணுவேன். சூப்பரா இருக்கு. சமைக்கிறது ஜாலியா தான் இருக்கும் போல. என்னது ஜாலியா? நெருப்புக்கிட்ட எல்லாம் நீங்க போக கூடாது. சரி, இத போடுறியன்னு சொன்ன அவ்வளவுதான். மத்தபடி சமைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. நீங்க எல்லாம் கொஞ்சம் பெருசானோன்னதான் அம்மாவுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும். சின்ன பிள்ளைங்க எல்லாம் விளையாடுறது படிக்கிறதோட சரியணும், சரியா? நான் பொங்கல் பண்றத பார்த்து என்ஜாய் பண்ணணும், அவ்வளவுதான். சமையல் பண்ண வரேன், பக்கத்துல அடுப்புகிட்ட எல்லாம் வரக்கூடாது, சரியா? சரிம்மா, சாரிம்மா. சரி சரி, நீ போய் உட்காருடி, நான் பாத்துக்கிறேன். சரிங்கம்மா. எப்படா பொங்கல் சாப்பிடணும் போல இருக்கு. ரொம்ப பசிக்குது. இப்பயே பொங்கல் எடுத்து வாயில வைக்கணும் போல இருக்கு. இன்னும் எவ்வளவு நேரம் தான் பொங்கல் ஆகும்னு தெரியலையே. இருங்கடி, இப்பதானடி ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ளே சாப்பிடறதுல இருக்கீங்களே. ஏதோ ஸ்நாக்ஸ் வேணும்னா சாப்பிடுங்க. இந்த கரும்பெல்லாம் இருக்கு, கரும்பு வெட்டி சாப்பிட வேண்டியதானே. அதுக்குள்ள அவசரப்படுறீங்க. பொங்கல் நல்லா வெந்து சாமி கும்பிட்டுட்டு தான் சாப்பிடணும். கரும்பை வெட்டி சாப்பிடுங்க. நிறைய கரும்பு கிடக்கு பாரு. ஏங்க, இந்த பசங்களுக்கு கொஞ்சம் கரும்பை வெட்டி கொடுங்க. பசிக்குதுன்னு சொல்லிட்டு கிடக்குங்க. எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு பீஸ கரும்பை வெட்டி கொடுங்க. சரி, அரிசி வந்துட்டு இப்ப வெள்ளத்தை போட்டுருவோம். இந்த அரிசிக்கு தேவையான வெள்ளம் எடுத்து வச்சல, அந்த வெள்ளத்தை போட்டுருவோம். வெள்ளத்தை போட்டு நல்லா கிண்டி விட்டோம்னா நம்மளுக்கு பொங்கல் ரெடி ஆயிடும். பொங்கல் ரெடி ஆனோடனே நம்ம இங்க சைடு அடுப்புல கடாய வச்சு அதுல காஞ்ச திராட்சையும் முந்திரியும் வறுத்து போட்டோம்னா நம்மளுக்கு டேஸ்டான பொங்கல் கிடைச்சிரும் பசங்களா. அம்மா நிலா, அங்க கிச்சன்ல நெய்யும் கடாயும் வச்சிருக்கண்டி, அத போய் சேர்த்து எடுத்துருவாடி. சரிங்கம்மா, நான் போய் எடுத்துட்டு வரேம்மா. அம்மா அம்மா, நான் போய் கிச்சன்ல எடுத்துட்டு வரேம்மா. நானும் ஹெல்ப் பண்ணணும் தானே. சரி ரீனா, நீ போய் எடுத்துட்டு வாமா. என்னது இது, ரீனாவும் ஹெல்ப் பண்றேன்னு ஓவரா சீனா போட்டுக்கிட்டு இருக்கா. நம்மளாம் இருக்கும் போது நான் போய் எடுத்துட்டு வரேன்னு அஞ்சலி போறா, இப்ப ரீனா போறா. நம்மளாம் ஒரு ஹெல்ப் பண்ணலன்னு அம்மா நினைப்பாங்களோ. என்னங்கடி எங்க பேச்சு? இல்லம்மா, ஒண்ணு இல்லம்மா. நீங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணல, நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கடி. சின்ன பிள்ளைங்கடி, நீங்கெல்லாம் என்னடி பண்ண போறீங்க? ஆசைப்பட்டு அவ்வளவு ஏதோ போய் கிச்சன்ல எடுத்துட்டு வரேன்னு சொல்றாங்க, அதனாலதான் விட்டேன். நீங்கெல்லாம் எதுவும் பண்ண வேணாண்டி. நீங்க சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்தா போதும். பொங்கல் ரெடி ஆனோன்னு ஜாலியா உட்காந்து சாப்பிடுவோம் உங்க ஃப்ரெண்ட்ஸோட. சரிங்கம்மா. அம்மா, ஏமா பொங்கல் பிரவுன் கலர்ல இருக்கு? கலர் பவுடர் போடுவாங்களாமா?
பொங்கல் வெந்துட்டு இப்ப பொங்கல் வெந்தோடனே நம்ம முந்திரியையும் திராட்சையும் வறுத்து போட்டுக்கலாம். பிள்ளைகளுக்கு முந்திரியும் திராட்சையும் ரொம்ப பிடிக்கும். அதனால நிறையவே போட்டு வறுத்து போட்டோம்னா நல்லா டேஸ்டா சாப்பிடுவோம். ரெண்டையும் போட்டு நல்லா வறுத்து போட்டோம்னா நல்லா டேஸ்டா இருக்கும் பொங்கல். அம்மா அம்மா நிறைய முந்திரி போடுங்கம்மா, திராட்சை போடுங்கம்மா. போட்டிருக்கேன்டி, நிறைய முந்திரி திராட்சை தான் போட்டிருக்கேன். அப்பதானே நீங்க சாப்பிடுவீங்க பொங்கலையும். சரி, நல்லா வறுந்துட்டு இந்த பொங்கல்ல முந்திரியையும் திராட்சையும் கொட்டிக்கலாம். கொட்டி நல்லா கிண்டி விட்டாதான் நம்மளுக்கு பொங்கல் ரெடி ஆயிடும். பசங்களா, பொங்கல் ரெடி ஆயிட்டு, நல்ல டேஸ்டான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிட்டு பசங்களா. அம்மா அப்பன்னா சாப்பிடலாமா? நான் போய் இலைய போய் எடுத்துட்டு வந்துடவா? ஏய், என்னங்கடி சொல்றீங்க? இன்னும் சாமி கும்பல அதுக்குள்ள பொங்கலை சாப்பிட வந்துட்டீங்க. இன்னும் பூஜை பண்றதுக்கெல்லாம் எல்லாம் ரெடி பண்றதெல்லாம் இருக்கு. வேற என்னமா பண்ணணும்? கோலம் போடணும், அங்கதான் வச்சு சாமி கும்பிடணும். சரிங்கம்மா, நீங்க இந்த பொங்கலை எடுத்து ஓரமா வச்சிருங்க. நாங்க கோலம் போட்டு ரெடி பண்ணிடுறோம். நீங்க பூஜை பண்றதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணுங்கம்மா. சரி கண்ணுங்களா, நான் போய் பூஜை பண்றதுக்கு தேவையானதை எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க கோலத்தை போடுங்க. ஏய் நிவிஷா, நீ தானே கோலம் சூப்பரா போடுவ, நீனே போடுடி. சரிடி, நானே போடுறேன். என்ன கோலம் போடுறது? ஏதாச்சும் ஃப்ளவர் கோலம் போடுடி. சரி, தாமரை கோலம் போடலாம். சரி சரி, நீ தாமரை கோலம் போடு, நாங்கெல்லாம் சேர்ந்து கலர் அடிக்கிறோம். சரிடி. நல்லா அழகா போடுடி, இன்னைக்கு பொங்கல்ல அழகா கியூட்டா இருக்கணும். சரியா? சரிடி. கண்ணுங்களா, கோலம் போட்டீங்களா? அம்மா கோலம் போட்டு முடிச்சிட்டோமா. சரி கண்ணுங்களா, நான் பொங்க பானைய கொண்டாந்து வச்சிடுறேன். சீக்கிரம் சாமியை கும்பிடுவோம். பிள்ளைகளுக்கு பசி வந்துட்டு வேற, எப்படா பொங்கலை சாப்பிடணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காள்வோ. சரி, நம்ம பானையை கொண்டாந்து வச்சாச்சு. இந்த வெத்தலை பாக்கு வாழைப்பழத்தையும் கொண்டாந்து வச்சிருவோம். வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சிருக்கேன். எங்க வாழைப்பழம் எங்கம்மா வச்சிருக்கீங்க? ஆமா, வெத்தலை பாக்கு வச்சுட்டேன், வாழைப்பழத்தை கொண்டாந்து வைக்க மறந்துட்டேன் பாரு. நிலா, அங்க வாழைப்பழம் இருக்கு, செத்த எடுத்துடுவாமா. சரிங்கம்மா. இந்த வாழைப்பழமும் கொண்டாந்து வச்சாச்சு. அம்மா பசிக்குதுமா, வாழைப்பழம் வேற இருக்கா? இருக்கு கண்ணுங்களா, நிறைய வாழைப்பழம் இருக்கு, சாப்பிடலாம். செத்த இருங்க, இந்த சாமியை கும்பிட்டு பொங்கலையே சாப்பிட்டுருவோம். வாழைப்பழத்தை எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடவே மாட்டீங்க அப்புறம் பொங்கலை. இப்பதானே கரும்பு சாப்பிட்டீங்க. சரிங்கம்மா, நாங்க வெயிட் பண்ணியே சாப்பிட்டுக்கிறோம். சரி, அப்புறம் தேங்காய் உடைக்கணும். தேங்காய் உடைச்சு 2 பக்கம் வச்சாச்சு. ஏங்க வாங்க, சாமியை கும்பிட்டுருவோம் சீக்கிரம், பிள்ளைகளுக்கு ரொம்ப பசி வந்துட்டு வேற. சரி, சாமியை கும்பிட்டுருவோம். இலை வச்சாச்சு, இலைய போட்டு பொங்கலை வைப்போம். இவளோட பாரு, சாமி கும்பிடுறதுக்குள்ள அவ்வளவு இலைய போட்டு ரெடியா பொங்கல் சாப்பிடறதுக்கு உட்கார்ந்தாச்சு. இப்பதான் நான் சாமிக்கே இலையில பொங்கலை வைக்கிறேன். சரி, சாமி கும்பிட்டாச்சு, சாப்பிட்டுருவோமா? அம்மா பாதி பேருக்கு தாம்மா இலை இருக்கு, பாதி பேருக்கு இலையே இல்லம்மா. இலை வீட்டுக்குள்ளார அவ்வளவு வாங்கி வச்சிருக்கேன், இலை இல்லைங்கிறீங்க. இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். அதுக்குள்ள இலைய போட்டு உட்காந்துட்டாலும் அப்புறம் சாமி கும்பிடுறதுக்குள்ள. சரி அம்மா, எனக்கு வாழைப்பழம் வேணுமா, ரொம்ப பசிக்குதுமா. சரி, ரொம்ப பசிக்கிறவங்களுக்கு வாழைப்பழம் தரேன். மத்தவங்களெல்லாம் பொங்கலை சாப்பிட்டு வாழைப்பழத்தை சாப்பிடுங்க. இப்ப வாழைப்பழத்தை சாப்பிட்டீங்க, அப்புறம் பொங்கலை சுத்தமா இறங்காது உங்களுக்கு. சரி, யார் யாருக்கு வாழைப்பழம் வேணும் வாங்கிக்குங்க. பொங்கல் சாப்பிட்டு மத்தவங்க எல்லாம் வாங்கிக்கலாம். சரியா? சரிங்கம்மா. ஆண்டி ஃபர்ஸ்ட் இலை எடுத்துருவாங்க. ஆண்டி பொங்கல் எடுத்துட்டு வரீங்களா? பொங்கல் ஃபர்ஸ்ட் இலை எடுத்துருவாங்க. நாங்கெல்லாம் இலை எல்லாமே சாப்பிட்டுருவோம்மா, மண்ணில் உட்காந்து சாப்பிடுவோம். நாங்களா சீக்கிரம் இலை எடுத்துருவாங்க ஆண்டி. இதே பொங்கல் நல்வாழ்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. டைம் இருந்தப்ப செக் பண்ணி கத்துக்கோங்க. நிலாஸ் பார்பி ஹவுஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ், டாடா.